சாம்சங்கின் புதிய S21 FE 5G வந்துருச்சு. 3 கலர்ல 1 2 3 SSS ஆயிடுச்சு. இதுல FE இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன் எடிஷன். அதாவது சாம்சங்கினுடைய என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூ ஃபார் மணிக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். முழுதா ஃபிளாக்ஷிப் வெரிஃபிகேஷனுடைய குறைவான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யற மாதிரி ஸ்மார்ட் போன் உருவாக்கி இருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா முரட்டத்தனமா, சைடுல பாத்தீங்கன்னா டயட்டிங்ல இருக்கு. நியூ ரெசல்யூஷன் பா புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாத்தையும். இதனுடைய சார்ஜர் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல திறக்கலாம். நல்லா இருக்குப்பா. USB கேபிள் இருக்கு, டைப் C இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் இருக்கு, அது திருப்பி நம்ம அதிலே போட்டலாம். நான் தினமும் படிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஃபுல்லாக ஞாபகம் இருக்கு எனக்கு எல்லாமே. முதல்ல நீங்கள் பார்க்கலாம், இதில் முக்கியமானதுன்னு எழுதியிருக்கு, சப்ஸ்கிரைப் டு TechBurner. ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற கலையை திறந்து பார்க்கலாம். இதுதான் சாம்சங்கின் புதிய S21 FE. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலி ஆலிவ் கிரீன் கலர் வந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெக்டாங்குலர் ஃபினிஷ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேசா இருக்குது. கர்வ்டு ஃபினிஷா இதெல்லாம் இருக்கு. சைடு ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா முழுமையா மெட்டாலிக்கா இருக்கு. இன்டீரியர் பேண்ட்ஸும் இருக்கு. மேலே கீழே எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெயினா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா USB டைப் C போர்ட் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அப்புறமாட்டி நம்மளுடைய சிம் ட்ரே இருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. 12 மெகா பிக்சல் கேமரா பிரைமரி இருக்கு. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ இருக்கு. அல்ட்ரா வைட் டெலிஃபோட்டோ ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். பக்கத்துலயும் சரி, தூரத்துலயும் சரி. S21 சீரிஸ்ல ரொம்ப சாஃப்ட் டச்சா பேக் இருந்துச்சு. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மெட்டீரியல் தான். ஆனா வந்து கேமரா கொஞ்சம் பம்பா இருக்கு. அதே மெட்டீரியல் தான் இதை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பாலிகார்பனேட் பேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பிரீமியமான ஒரு ஃபீலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் அது மாதிரிலாம் அதிகமா இல்ல. 3 கலர்ஸ்ல வருது. லாவெண்டர் கொஞ்சம் அதிகமாவே போய்கிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா கிரீன் வந்து அதிகமா பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல இந்த கிராஃபைட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான டார்க் பிளாக்ல இல்ல, கொஞ்சம் ஒரு டார்க் கிரே அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் வாபல் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதா கொஞ்சம் பெரிய கேமராலாம் இருக்குது. முதல் விஷயம் நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்மார்ட் போன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே. சாம்சங் ஒரு டிஸ்ப்ளே என்னைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே விஷயம் தான் இதுலயும் இருக்கு. ரொம்பவே கிறிஸ்பா, கலர்ஃபுல்லா 6.4 இன்ச் AMOLED 120 Hz டிஸ்ப்ளே இருக்குது. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ் டிஸ்பிளேல ரொம்ப பூஸ்டடா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க மூவிஸ் அதை பாக்குறதா இருந்தாலும், வீடியோ பாக்குறதா இருந்தாலும் ரொம்ப அதிகமான பிரைட்டா கான்ட்ராஸ்டியான ஃபினிஷ் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய கைவிரல் நகம் தெரியுது, ஆனா எனக்கு வில் ஸ்மித்தினுடைய மச்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சைட்ல பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டி பார்க்கும்போது ரியல் லைஃப் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தெரியுது. போன்ல போட்டோ எடுக்கும் போது தக்காளி ரொம்ப சிவப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அப்படி இல்ல. ஆனா அது கொஞ்சம் காயாத்தான் இருக்குது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1200 nits இருக்குது. சீரியஸ்லி நான் சொல்றதா இருந்தா டாப் ஆஃப் த லைன் ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளேவா இருக்குது. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்கு. காயின்ஸ் கீழ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. 6.4 inches ஸ்கிரீனை கொடுத்திருந்தாலும் அது கொஞ்சம் குறைவா தான் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் காம்பாக்ட் சைஸாவே இருக்கு. என் கைக்கு வந்து ரொம்ப அடக்கமா, ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துடுச்சு இது. அது மட்டும் இல்லாம 4500 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜர் அது பாக்ஸ்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம 25 watts சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குது. 15 watts வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா ஃபார்ம் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த 4500 mAh பேட்டரி நல்லா தான் இருக்கு. இதுல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 இருக்கு, அதாவது 12. ஒரு நிமிஷம் இருங்க. இதுல சாம்சங்கினுடைய 1 UL வெர்ஷன் 4 இருக்கு. சாம்சங்கினுடைய UI வெர்ஷன் ரொம்ப அதிகமா பாலிஷ் ஆகிட்டே வருது. சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிளர்டு பேக்ரவுண்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு பர்சனலா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வால்பேப்பரை செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம முழு சாஃப்ட்வேரினுடைய கலர் பேலட்ஸை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்க்கலாம் எல்லாமே ப்ளூ ஆயிடுது. பிரைட்னஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்பிளிஷா மாறிடலாம். எல்லா கீழே பாத்தீங்கன்னா யாரும் ஐகான் இருக்கு, அதை வந்து ப்ளூ ஆக்கிடலாம். அது மட்டும் இல்லாம கால்குலேட்டரும் கூட பாத்தீங்கன்னா ப்ளூ ஆயிடுது. வெளியில கூடிய ஆகாய பாத்தீங்கன்னா அது கூட ப்ளூவா தான் போயிருக்கு. லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு வால்பேப்பரை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா மொத்த யூஐனுடைய கலருமே சேஞ்ச் ஆயிடுது. கொஞ்சம் ஹை குவாலிட்டி வால்பேப்பர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம். இதுதான் உண்மையான வால்பேப்பர். இதுதான் வால்பேப்பர் ரெட் ப்ளூ டைப். இது பாத்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் எல்லாம் ரெட் ஆயிடுது. அதுக்கப்புறம் கால்குலேட்டரும் கூட முழுசா ரெட் ஆயிடுது. சாம்சங்கினுடைய விலை உயர்ந்த போன்கள் எல்லாத்துலயும் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லிங்க் டு விண்டோஸ். இது நேரடியாக உங்க லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வியூ, இது நீங்க டிவியை ஓட்டிக்க முடியும். டெக்ஸ் மூலமா நீங்க லேப்டாப்பை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். குயிக் ஷேர் மூலமா நீங்க வேகமா ஷேர் பண்ணிக்கலாம். டார்க் மோட்ல நான் இதை பண்ணேன்னா ஆக்சுவலான ஐகான்ஸ்மே லேசா கொஞ்சம் டார்க்கா ஆயிடுது. நார்மலா டே டு டே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஜிட்டர் வரவே இல்லை. அப்புறம் எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்ஸுமே நம்ம பார்க்க முடியல. ஏன்னா யூஐ வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. கொஞ்சம் நெசசரியான அப்ளிகேஷன் தான், அதாவது ஃப்ரெஷ் பால்ஸ், அப்புறம் பர்னர் பீட்ஸ், இதை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைவசி ஃபீச்சர்ஸும் இதுல இருக்குது. அதாவது கேமராவை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா கிரீன் டாட் வரும். எந்த ஆப்ல நீங்க பயன்படுத்தும் போது கிரீன் டாட் வருதோ அதை வந்து கேமராவை யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். மைக்ரோஃபோனையும் பயன்படுத்துறாங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான், ரொம்ப பயனுள்ளது எல்லாமே. ஆனா நண்பர்களே, முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். எங்களுடைய லைட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. இதுல இருக்கு Exynos 2100. இது ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர், அதாவது Snapdragon 888க்கு சமமா இருக்கும். கேம் விளையாடலாம் BGMI. இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு போறேன். கிராபிக்ஸ்ல HDR பயன்படுத்துறேன். அல்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம உண்மையான கேம் நம்ம விளையாடலாம். ஓஹோ, என்ன வேகமா அடிச்சிருக்கிறேன் நானு.
முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் அடிக்கிறான்ப்பா, யாராவது காப்பாத்துங்க நீ. அட என்னாச்சு எனக்கு? இப்போ ஜெயிச்சிடுவேன். சந்தோஷத்தெல்லாம் விடுங்க, இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸு இதனுடைய பெர்ஃபார்மன்ஸு எதுவுமே டிலேயே ஆகலை. அண்ணே ரியலான MVP Exynos 2100 உண்மையிலேயே டாப் ஆஃப் த லைன் ப்ராசஸராக இருக்குது. இவ்வளோ நேரம் கேம் விளாண்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் வாமாக இருக்குது பின்னாடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃப்ளாக்ஷிப் கிரேடாக இருக்குது. எனக்கு எங்கேயுமே ஃப்ரேம் ட்ராப்ஸே வரவே இல்லை, கொஞ்சம் டெஃபினெட்ல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில் 12 மெகா பிக்சல் பிரைமரி, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 8 மெகா பிக்சலில் 30 டைம்ஸ் ஜூமுடைய டெலிஃபோட்டோ இருக்குது. அப்புறம் என்னன்னா மெகா பிக்சல் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் 1 லட்சம் 2 லட்சம் ஸ்மார்ட் ஃபோனை ஜெயிச்சிடும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ ஓட்டெல்லாம் எடுத்து vlogger மோட் இருக்குது, பின்னாடியே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உண்மையான ஒரு விஷயம் வருது. என்கிட்ட பேட் இருக்கு, பிரணேஷ் கிட்ட பால் இருக்கு. இப்போ உண்மையான விளையாடலாம். இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது அவுட்டுன்னு சொல்ல முடியாது, இதுதான் பழி கொடுத்துருக்குறோம். இந்தாங்க மனோஸ் பாய். இப்போ நண்பர்களே ஃபோட்டோ எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று எடுக்கலாம் வைடில், ஒன்று வந்து 1xல, ஒன்று 3xல எடுக்கலாம். இதனுடைய ஃபோட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து நான் இதை ஜூம் பண்ணி ரொம்ப சிறப்பாகவே எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். கேமராவுடைய கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வருது. ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் டெலிஃபோட்டோடைய கேமரா இருக்குது, 3x டெலிஃபோட்டோ இருக்குது. இந்த நம்ம எடுக்கலாம் 30x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்கலாம். 30xனுடைய இது வெங்கடேஷனோட நம்ம போர்ட்ரேட் எடுக்கலாம் 3xல. ஆனால் இவ்வளவு நேச்சுரலாக வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு நேச்சுரலாக இல்லையே, ரொம்ப சிறப்பான ஃபோட்டோ வந்திருக்குப்பா. பாருங்க, நல்ல மாடலிங்லாம் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்திருக்குது. இது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பிளர் ஃபுல் பிளர். இது நல்லா தானப்பா இருக்கு. நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஃபோட்டோஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா HD ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் உள்ளதாக இருக்குது. அப்புறம் நான் இந்த கேமரா சாம்பிள்ஸ் எடுத்தேன். இதனுடைய பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த குவாலிட்டியாக வந்துருக்கு. ரிச் கலர்ஸ், ரொம்ப டீடைல்டு பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா டெஃபினெட்லி ஒரு டாப் ஆஃப் த லைனாக இருக்குது. கடைசியாக செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த கேமராவை தரங்க தானாகவே வைடாக மாறிடுது. அப்புறம் அண்ணே ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி டெஃபினெட்லி சாம்சங்கினுடைய ஃப்ளாக்ஷிப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை விட ஒரு சிறப்பான குவாலிட்டியாக நீங்கள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிலையும் போர்ட்ரேட் இருக்குது. ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. மானஸை பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிடலாம். அப்புறம் மானஸை நம்ம தூக்கணும் அப்படின்னா அது கூட பண்ணிடலாம், யாருக்கு தெரியாது. அடே அப்பா, இந்த பிளர் கூட ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா. ஃபிங்கர் டேக் இருக்குது, அது மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம். இதை பாருங்க, நான் வெவ்வேறு விதமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபீச்சராக இருக்குப்பா. வீடியோவில் சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஷட்டர் பட்டனை ஹோல்டு பண்ணியிருந்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லாக்கும் பண்ணிக்கலாம். வீடியோ ஆக்சுவல் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஷட்டர் பட்டனை கீழே பண்ணோம்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். நம்மளால் நைட் மோட்லேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ஃபோனுடைய எஃபெக்டிவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. டெஃபினெட்லி ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு இந்த ஃபோனை நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் ரொம்ப அன்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கீழே டெக் பர்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.